உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையைப் போல யோசேப்பை தேசத்தில் அதிபதியாக்கியதும் நான்.
ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் முன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவையாக்கும் ராஜாதி ராஜனும் நான். ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவையாக்கும் ராஜாதி ராஜனும் நான். என் சமூகம் முன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் முன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. அல்லேலூயா. உங்க பிரசனம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. உங்க பிரசனம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரி நின்றாலும், சத்தானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும். பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரி நின்றாலும், சத்தானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும். உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின்
எனக்கு வேண்டுமையா, உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது, உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்புவிக்குது, உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்புவிக்குது. Thank you, Jesus. Hallelujah. ஆண்டுடைய கிருபையினால, தேவ பலத்தினால, தேவனுடைய வல்லமையினால எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வந்த போதிலும் நம்மை தப்புவிக்கும்படியாய் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறாரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போகாதிருங்கள். அவர் நம்மையில் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது. இன்னைக்கு நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்பது தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா? அந்த கிருபைக்காய் ஒரு விஷயம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உந்த கிருபையா வாழ்கிறே, உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையா வாழ்கிறே, அனுதினம் ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையா வாழ்கிறே, உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையா வாழ்கிறே, அனுதினம் ஸ்தோத்திரம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்தன் அடைக்கலம், எந்தன் கோட்டையும், எந்தன் தேவனும் நீரே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்தன் அடைக்கலம், எந்தன் கோட்டையும், எந்தன் தேவனும் நீரே. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையா வாழ்கிறே, உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையா வாழ்கிறே, கண்மாலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தை காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. கண்மாலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும்
போல கரிசனை உள்ளவரே, எந்த கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம், எந்த ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையா வாழ்கிறேன். ஓஹோ உமக்கே தேங்க்யூ ஸ்தோத்திரம். நன்றி கிருபையா வாழ்கிறேன். அனுதினம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க உந்தன் கிருபை கிருபையா வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம், உந்தன் கிருபையா இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மறுபடியும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கண்மலை வெடிப்பிலே நம்மளை மறைத்து வைத்த ஆண்டவருக்கு, மறைத்து வைத்த கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவரை எப்பொழுதும் துதிப்பது, எப்பொழுதும் அவரை போற்றுவது, எல்லா நிலைகளிலும் கர்த்தரை துதிப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? சங்கீதக்காரர் சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் துதித்துட்டே இருப்பேன். துதி செய்வதே அவருக்கு தகுந்தது. துதி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு, துதி எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புதம் உண்டு. பாடப்போர் விடுதலையோடு பாடப்போர், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே ஓயாமல் துதிப்போம். துதியின் சத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய கிரியை இருக்கிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக கைகளை தட்டுவோமா? ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார்,
ராஜரீகம் பண்ணுவார். நீயோ காரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ காரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. ஓயாமல் நல்லா கை தட்டி பாடுங்க எல்லாம் சேர்ந்து, ராஜாவம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். ஓ கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ காரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ காரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். ஓ விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ காரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம் விடுதலையோடு. ஹல்லேலூயா. ஓயாமல் துதிப்போம், கர்த்தருக்கே மகிமை செலுத்தி, ராஜாவம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. பாடி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடி ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், முழு பலத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருக்கே மகிமை செலுத்தி. ஓயாமல் தேங்க்யூ இயேசுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே, தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றிட, தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. சொல்லுங்க, தீராத
தீராத நோய்களெல்லாம் பிதாவே நன்றி சொல்கிறோ. இயேசுவே ஆராதிக்க விடுதலையோடு சொல்லுங்க. பிதாவே நன்றி சொல்கிறோ. இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ. ஓ துதி ஆராதனை செய்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ. இயேசுவே நன்றி சொல்கிறோ. பிதாவே இயேசப்பா இயேசுவே தேவன் அருளிய சொல்லி முடியாத தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்தி. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருப்பார். ஆனால் அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஓ இயேசுவே மறுபடி எண்ணி முடியா எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோ. இயேசுவே நன்றி அப்பா. பிதாவே இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ. இயேசுவே அவர் செய்த நன்மையெல்லாம் நினைத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். Thank you Lord. நன்றி சொல்கிறோ. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு.
என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் ஓ மறக்குதையா உணர்வு எல்லாம் இயேசுவே உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இந்த ராஜாவை உயர்த்துவது, இந்த ராஜாவை மகிமைப்படுத்துவது, இந்த ராஜாவுக்கு பலிகளை செலுத்துவது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது, இந்த ராஜாவை உயர்த்தி மகிமைப்படுத்துவது. மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த மகிமை, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை, அது எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன்? நீர் செய்த நன்மைகளை எண்ணியே. சோர்ந்து போன நேரமெல்லாம், தடுமாறுகிற நேரமெல்லாம் கிருபையை தந்தீரே ஆண்டவரே, பலத்தை தந்தீரே ஆண்டவரே. கடந்த நாட்கள் எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போனோம், பலனற்றவர்களாய் நின்றோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தினீரே. அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எஸ் எஸ் லார்ட். எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீர் செய்த நன்மை எண்ணியே. ஓ எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீர் செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. மறுபடியும் நன்றி ஐயா இயேசையா, நன்றி ஐயா இயேசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீர் செய்த நன்மை எண்ணியே. ஆமென் ஆமென் ஆமென். எப்படிப்பா நன்றி சொல்லுவேன்? இயேசுவே நீர் செய்த நன்மை எண்ணியே. தடுமாறும் போது தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா. தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீர் செய்த நன்மை எண்ணியே.
எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. சொல்லுங்க ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே. குறைவுபட்ட நீ நிறைவாக்கினி, குறைவுபட்ட போது நீ நிறைவாக்கினி. ஓ எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீ செய்த நன்மை எண்ணியே எப்படிப்பா நன்றி சொல்லுவே. ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. ஆஹா, ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. சோர்ந்து போன நேரம் பலன் தந்தீரே, சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே. பலவீன நேரம் நீர் சுகம் தந்தீரே, பலவீன நேரம் நீர் சுகம் தந்தீரே. நன்றி ஐயா ஏசையா. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா ஏசையா, எப்படிப்பா நன்றி சொல்லுவே. ஓஹோ நன்றி, நன்றி, நன்றி ஐயா ஏசையா. ஓ நன்றி ஐயா ஏசையா. சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றின்னு எத்தனை பேர் இந்த காலவெளியில முழு பலத்தோட சொல்ல முடியும்? நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. எவ்வளவு பிரியமாயிருந்தீர், எங்களை எவ்வளவு நேசித்தீர், எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை தொடர்ந்து எங்கள் மத்தியில் இருப்பதாக உம்முடைய மகிமை விளங்க பண்ணுவீராக தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வரலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம், 40வது சங்கீதம் அதன் 8ஆம் வசனத்தை சத்தமாக படிக்கலாம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த சங்கீத பகுதி தாவீதால் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். தாவீது என்ன எழுதியிருக்கிறார், என்ன பாடியிருக்கிறார்? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்றாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களில் தேவனிடத்தில் தன்னுடைய விருப்பத்தை சொன்ன நேரங்கள் இருக்கிறது. இக்கட்டு காலங்களிலே, நெருக்கப்பட்ட காலங்களிலே, போராட்டம் நிறைந்த காலங்களிலே, சத்துருக்களால் உபத்திரவம் வந்த அந்த காலங்களிலே தாவீது ஆண்டவரை நோக்கி எனக்கு உதவி செய்யும், எனக்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்றும், என் விருப்பத்தை நிறைவேற்றும் என்றெல்லாம் ஜெபித்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்றார்னா, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுது தேவ மனிதர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? நம்ம எல்லாரும் உலகத்தில் விரும்புகிற ஒரு காரியம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும். அப்படி தான் எல்லாரும் விரும்புகிறோம். எல்லாருடைய ஆசை, எல்லாருடைய எதிர்பார்ப்பு, எல்லாருடைய விருப்பமும் அப்படித்தான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய விருப்பங்களைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நம்முடைய விருப்பங்களைத்தான் என்ன செய்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது வேண்டும், இது வேண்டும். இப்போ கூட நான் அறிவிப்பு கொடுத்தது நம்முடைய விருப்பம்தான். தேவ சமூகத்தில் அதை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த தேவைகள் இருக்கிறது, இந்த காரியத்தில் நான் இதை விரும்புகிறேன், எனக்கு தர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற காலங்கள் இருந்தது. நம்முடைய விருப்பத்தை கர்த்தரிடத்தில் சொல்றது தான் ஜெபம் அப்படின்னு அறிந்திருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றதுதான் ஜெபம் நமக்கு தெரியும். ஆனால் அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதை விட ஒரு பெரிய மாற்றம் அவருடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நம்ம நிறைவேற்றுவது. அல்லேலூயா. அதுதான் மேலானது என்று வேதத்தில் படிக்கிறோம். நம்முடைய விருப்பங்களை சொல்வது தவறல்ல, நம்முடைய விருப்பங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது தவறல்ல. அவரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க உங்க விருப்பத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ற ஆண்டவர் அதை விரும்பவில்லை என்று சொல்லவில்லை, அதை அவர் எதிர்பார்க்கிறார். அதை விட மேலானது அவர் என்ன விரும்புகிறாரோ அதை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றுவது. கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்தவத்திற்குள்ளே கிறிஸ்துவின் மேன்மையான காரியம், தேவனுடைய விருப்பத்தை நாம் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறோமா? நம்முடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படை, நம்முடைய உயர்வின் அடிப்படை, நம்முடைய மேன்மையின் அடிப்படை எங்கே இருக்கிறது என்றால் அவரை பிரியப்படுத்துகிறபடியினால் இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சாலோமோனை பார்த்து கேட்கலையா, உனக்கு என்ன வேண்டும் கேள். அவன் விரும்புகிறதை கர்த்தரிடத்தில் கேட்டான். நீ விரும்புகிறதை கேளுன்னு சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். அது அவனுடைய விருப்பம். கர்த்தர் அதை கொடுத்தார். ஒரு எலியா சொல்லும் பொழுது சொல்லுகிறாரே, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வந்துவிட்டது, உனக்கு என்ன வேண்டும் கேளு, நீ விரும்புகிறத கேளு அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மனிதன் கேட்கிறார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த விருப்பத்தை தீர்க்கதரிசி நிறைவேற்றவில்லையா, இல்லை கர்த்தர் நிறைவேற்றவில்லையா? விருப்பங்கள் நடப்பது உண்மை, நம்ம விரும்புகிறதை தேவ சமூகத்தில் கேட்பது உண்மை. ஆனால் அதை விட அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது விருப்பம், அதை நான் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறேன் என்றால் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் மேன்மை பெற்றவனாயிருப்பான், அவன் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். ஆகவே உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன்ப்பா. தேவனுக்கு பிரியமானது என்ன, இல்லை தேவனுடைய விருப்பம் என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து பாருங்கள். வசனம் படிக்கலாம். எபேசியர் 5:10 எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்க சோதித்து பாருங்கள். பவுல் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, எது தேவனுக்கு பிரியமானதுங்கிறத என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். அப்போ எது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம செய்யும் பொழுது, அதை நிறைவேற்றும் பொழுது அதுல பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறதா. உமக்கு பிரியமானதை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தியானிக்கலாம், எது ஆண்டவருக்கு பிரியமானது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், ஆமென், அதன் 22ஆம் வசனத்தை படியுங்கள். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சகர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ எது தேவனுக்கு பிரியமானது? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நம்ம புரிந்திருப்போம், இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே நம்ம தெரிந்திருப்போம். எது தேவனுக்கு பிரியமானது? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தேவனுக்கு பிரியமானது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலையில நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்கள், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். சவுல கர்த்தர் ராஜாவாக்கி இருக்கிறாரு.
ராஜஸ்தானத்தில் இருக்கிறார். பல வருஷங்கள் கடந்து போய்விட்டது. ஆனால் இந்த சவுல் ராஜ்ய பண்ணுகிற அந்த காலங்களில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், என் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்திலிருந்து புறப்பட்ட காலங்களிலே அமலேக்கியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்கள், சேதப்படுத்த நினைத்தார்கள், பல சூழ்நிலைகளை உருவாக்கினார்கள். அதை நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். இப்போ நீ ஒரு காரியம் செய்யணும், அமலேக்கியரோடு யுத்தம் பண்றோம், அமலேக்கியர்களை அழிக்கணும். அவர் மட்டுமல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ அழித்து போட வேண்டும். என்னுடைய ஜனத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்த செயல்களை நான் மறக்கவில்லை, நான் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். ஆகவே இப்போ உன்னை ராஜ்யபாரம் பண்ணுகிற ஒரு காலத்தில் நான் வச்சிருக்கிறேன், உன்னை ராஜாவா வச்சிருக்கிறேன். நீ ஒரு காரியம் செய்து தான் ஆகணும், நீ ஒரு காரியத்தை நடப்பித்து தான் ஆகணும். ஒருவனையும் விடக்கூடாது. அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, அவனுடைய பொருட்களாக இருந்தாலும் சரி, மிருக ஜீவன்களாக இருந்தாலும் சரி, ஒன்றையும் வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் அப்படின்னு தேவனுடைய கட்டளை, தேவனுடைய விருப்பம். தேவன் சொல்றார், இதை செய்யணும், இதுக்கு தான் நான் உன்னை வச்சிருக்கிறேன், இதுக்கு தான் இந்த ஸ்தானத்தில் நான் உன்னை வைத்திருக்கிறேன். ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், அவனே சுயமாக நினைத்து, சுயமாக போராடி அந்த ராஜாவை பிடித்து வைத்து கொண்டு, முதன்மையானவைகளை, மேன்மையானவைகளை தனியாக பிரித்து வைத்து கொண்டு, மற்றவைகளை, ஆகாதவைகளை, ஒன்றுக்கு உதவாதவைகளை என்ன செய்தானாம், அழித்து போட்டான். 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனம். ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் நலமானது எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாமல் முற்றிலும் அழித்து போட்டான். நன்றை கவனிங்கள், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் சொல்றதை செய்ய அப்படிங்கிறாரு. இந்த சவுல் அவனால் ஒரு ஆலோசனை பண்ணி, இந்த முதல் தரமானது இதெல்லாம் அழித்து போட்டால் எப்படி, இது பலி செலுத்தலாமே, இது ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு ஏதுவாயிருக்குமே என்று அவன் முதல் தரமானவற்றைகளை தப்ப வைத்து விட்டு, ஆகாதவைகளையும் ஒன்றுக்கு உதவாதவைகளையும் அழித்தான். வேதம் சொல்கிறது, தேவன் கோபப்பட்டாராம். ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கோபப்பட்டாராம். நான் என்ன சொல்லி இருக்கிறேன், என் வார்த்தை என்ன, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், இவனை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. நான் இவனை எதற்கு ராஜாவா வைத்தேனோ அந்த திட்டத்தை இவன் செய்யவில்லை, என்னுடைய நோக்கத்தை இவன் செய்யவில்லை. ஏன் இதை செய்தாய் என்று கேட்டால், இல்லை பலி செலுத்தலாம்ல, பலிக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்ப எது தேவனுக்கு பிரியமா இருக்குது, தேவன் எதிலே பிரியப்படுகிறாராம், கீழ்ப்படிதல் அவருக்கு பிரியமாயிருக்கிறது. தாவீது அழகா சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய விரும்புகிறேன்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கனம் பெற்றவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேசத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த பிள்ளையை எனக்காக கொண்டு போய் மோரியாவில் பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுது அவன் எந்த வார்த்தையும் திரும்ப பேசாமல், இது சாத்தியமாகுமா என்று கேட்காமல், 25 வருடங்கள் காத்திருந்து பிள்ளையை பெற்றேனே, இப்போ இந்த பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்த சொல்றாரு, இது எப்படி சாத்தியமாகும்? முடியாத ஆண்டவரே, முடியாது. நான் வேணா வேற அதுக்கு ஈடாக வேற எதையாகிலும் நான் பலி செலுத்துறேன்னு சொன்னானா, கம்பேர் பண்ணானா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசல, ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசல, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல. அது எப்படி ஆகும்னு கேட்கல, இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கவில்லை. அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரலோகத்தின் தேவன் சொல்லிட்டாரு, செய்யின்னு சொல்லிட்டாரு. அப்படியே கூட்டிட்டு போறான் அந்த பிள்ளைய பலி செலுத்துறதுக்கு. ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார், இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தது இல்லப்பா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் இந்த தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான்.
ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினது. ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் அவனை ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாற்றினது. ஒன்றும் இல்லாமல் வீட்டில் இருந்து புறப்பட்டு வந்தானே, தன் தகப்பன் வீடை விட்டு, சமுதாயத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு ஆபிரகாமிட்ட சொல்லும்போது குடும்பத்தை எப்படி விட முடியும், தேசத்தை எப்படி விட முடியும், அது எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனபடியினால் இன்றைக்கு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே. ஆசீர்வாதம் வேணும்னு ஆசை இருக்கு, ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசை இருக்கு, ஆசீர்வாதமாக நடக்கணும்னு ஆசை இருக்கு, 4 பேருக்கு முன்னால மரியாதை வாழணும்னு ஆசை இருக்கு, 10 பேருக்கு முன்னால சிறந்தவர்களா இருக்கணும்னு ஆசை இருக்கு, தவறல்ல. ஆனா தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் அது கிடைக்கும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த ஸ்தானம் கிடைக்கும். நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அது ஏன் முடிவு, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதியா, அது 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 நான் நினச்சது தான் அப்படின்னா ஆண்டவர் அப்படியே விட்டுருவார் பாருங்க. அவர் சொல்கிறாரு கீழ்ப்படிதல் எது தேவனுக்கு பிரியம். ஆமாம் அது மெதுவாகவே சொல்லிடுங்க, மெதுவாகவே சொல்லி வெளியே கேட்டுறக்கூடாது. கீழ்ப்படிதல் மெதுவாகவே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல் நமக்கு சுயம்னு ஒன்று இருக்குது, சுயம்னு ஒன்று இருக்குது. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், யார் என்ன பேசினாலும் கேட்க மாட்டோம், என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது எனக்கு தெரியாதா, இந்த பைபிளில் எனக்கு தெரியாதா, எது இருக்குது வசனம் எனக்கு தெரியாதா, எத்தனை வருஷம் நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், எவ்வளவு நாள் நான் வேதத்தை கற்றிருக்கிறேன், நானே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தோத்துரும் சாதாரணமாக வந்த நானே இப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். சோத்திரம் எவ்வளவு வேதத்தை கற்றிருந்தாலும், எவ்வளவு வேதத்தை படித்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையானால் தேவன் அதை ஒரு நாள் அங்கீகரிக்கவே மாட்டாரு, அங்கீகரிக்கவே மாட்டாரு. அவர் சொன்னார் அல்லவா, தோத்திரம் தீர்க்க தரிசனம் சொன்னோம், வியாதிகளை சுகமாக்கினோம், பிசாசுகளை துரத்தணும், நாங்கள் அந்த மாதிரி செஞ்சோம், இந்த மாதிரி செஞ்சோம். ஆண்டவர் சொன்னார் நான் உங்களை அறியேன், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி செஞ்சீங்கப்பா, நான் சொல்லாததெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, ஆனால் என் சித்தத்தை நீங்கள் செய்யலை, உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்க, உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்க, என் சித்தத்தை நீங்கள் செய்யலை, ஆகவே நான் உங்களை அறியேன் என்றார். ஸ்தோத்திரம். இஷ்டம் போல வாழ்வது, இஷ்டம் போல நடப்பது, இஷ்டம் போல ஜீவிப்பது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும். யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ இந்த தேசத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், சமுதாயத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஒரு கீழ்ப்படிந்த ஒரு ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறவில்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆபிரகாம் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையா? ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோமே, ஆபிரகாமை போல எனக்கு நன்மை செய்யும் என்று கேட்கிறோமே, ஆபிரகாமை போல அவருடைய வாழ்க்கையில பின்பற்றின காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறோமா? இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இதைத்தான் நீர் பிரியப்படுகிறீர் என்றால் அதை கைக்கொள்ள கிருபை தாரும். அல்லேலூயா. ஒரு மோசேயினுடைய கீழ்ப்படிதல் இஸ்ரவேலின் தலைவனாக மாற்றினது. சாதாரணமான மனிதன், ஆடுகளின் பின்னே நடந்தவன், வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தவன். அவன் சொல்லுகிற ஆண்டவர் அவனை அழைக்கும் போது எனக்கு பேச தெரியாது, நான் பேசினா வார்த்தை தெளிவாக வராது, திக்கு வாயி மந்தனாவு, நான் பேசினா ஒருத்தனும் கேட்க மாட்டான், புரியவே புரியாது, அப்படித்தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இல்லப்பா, இதுக்குத்தான் ஆபத்து வந்த காலத்தில் பார்வோன் அன்றைக்கு பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று சொன்னானே, அப்பமே நான் உன்னை அழிவுக்கு ஒப்புக்கூடாம உன்னை நாணல் பட்டிக்குள்ள பாதுகாத்து உன்னை நான் அந்த பார்வோனின் குமாரத்தி உன்னை எடுத்துட்டு போக வைத்து அந்த பார்வோன் அரண்மனையிலே உன்னை நான் வளர்த்தேன். எதுக்கு தெரியுமா? இதுக்குதான் இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காகத்தான். ஆபத்துகள் வரும்போது நான் ஒப்பு கொடுக்கவில்லை, உன்னை நான் பாதுகாத்தேன். நீ சாதாரணமாய் இருக்க வேண்டியவன், ஆனால் ராஜ வீட்டில் நீ வளர்ந்துகிட்டு இருக்கிற, ஆனால் இப்போ நான் உன்னை கூப்பிடுறேன், நீ தான் வரணும். அந்த கீழ்ப்படிதல் அவனை தலைவனாய் மாற்றினது. அல்லேலூயா. ஒரு யோசுவாவினுடைய கீழ்ப்படிதல். மோசேயினுடைய காலம் முடிஞ்சு போச்சு, யோசுவாவின் காலம் ஆரம்பிக்க ஆண்டவர் சொல்றாரு அடுத்து நீ தான் அப்படிங்கிற, அந்த போஸ்டிங் உனக்கு தான். அவனுக்கு பயமா இருக்கு, ஐயோ நான் எப்படி வருவேன், எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன், எப்படி நான் இதற்கு உதவி செய்வேன், எனக்கு ஒண்ணுமே ஓடலையே. கர்த்தர் சொன்னார் அவன் கூடவே நான் இருந்தப்பா, உன் கூடவே நான் இருப்பேன். மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பணிகளை செய்ய வந்த பொழுது வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்கிறவனாய் மாறினான்.
கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ள கொண்டு போச்சுது. யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், யாரும் அனுபவிக்காத ஒரு பெரிய பாக்கியம். பார்த்துட்டு வந்தவனுக்கு கூட கிடைக்கல, ஆனா இவனுக்கு அந்த தேசம் சுதந்திரமாய் கிடைத்தது என்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருது. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமானதை செய்ய. ஒரு நாகமான் குஷ்டரோகியாய் இருந்து தனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று தீர்க்கதரிசியினிடத்தில் வந்த பொழுது, தீர்க்கதரிசியை பார்க்க வந்திருக்கிறான் அவர். அவனை சந்திக்காமல், உனக்கு அற்புதம் வேண்டும் என்றால் இந்த யோர்தான்ல போய் 7 நேரம் முங்கி ஸ்நானம் பண்ணி உன் சரீரத்தில் அற்புதம் நடந்துரும்னு சொல்றாரு. ஒரு பக்கம் அவனுக்கு கோபம், ஒரு பக்கம் அவனுக்கு கோபம். அவன் இப்படி நினைத்திருப்பான், நான் வெகுமதிகளை கொண்டு வந்திருக்கிறேன், நான் காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறேன், விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், ராஜாவுக்கு தேவ மனுஷனுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன், பையில இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணி விட்டுருங்க, நிறைய கொண்டு வந்திருக்கேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, அது முக்கியம் அல்ல, கீழ்ப்படிதலே முக்கியம். ஹல்லேலூயா. ஐயா, பொருள் எனக்கு முக்கியம் இல்லை, காணிக்கை எனக்கு முக்கியம் இல்லை. நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீ சமுதாயத்தில் பெரிய பதவியில இருக்கலாம், நீ நிறைய கொண்டு வந்திருக்கலாம், அதெல்லாம் எனக்கு முக்கியம். நான் சொல்றபடி நீ செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம். நீ போய் யோர்தான்ல முங்கு. அதை தான் சொன்னார். அவனுக்கு கோபம் வருது, இவ்வளவு கொண்டு வந்தோம், இவ்வளவு கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு வந்தோம், அது வேண்டான்னு சொல்லிக்கிட்டு எனக்கும் ஒரு ஜெபம் பண்ணாம அந்த யோர்தான்ல போய் முங்குன்னு சொல்லிட்டாருன்னு கோபம் வந்துச்சு. நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் அவன் சரீரத்தை மாற்றினது. கீழ்ப்படிதல் அவன் சரீரத்தை சிறு பிள்ளையின் சரீரம் போல மாற்றின. எத்தனை வருஷம் குஷ்டரோகியா இருந்தவன் இப்ப எவ்வளவு சுகமா இருக்கிறான் பாருங்க, இப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறான் பாருங்க. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு பிதாவினுடைய நோக்கத்தை, பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றின பொழுது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? யோர்தான்ல இறங்கி யோவான் சொல்றாரு, அதை நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையப்பா, நீங்க எடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்றாரு. ஞானஸ்நானம்னா என்னது? பாவங்கள் போக கழுவப்படுதல். அல்லேலூயா சொல்லும் பார்க்கலாம். பாவங்கள் போக கழுவப்படுதல், நீதிமான்களாய் மாற்றுகிறது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைக்கிறது, அதான் ஞானஸ்நானம். இப்போ யோவான் ஸ்நானகனால் இயேசு ஞானஸ்நானம் பண்றார். இப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அப்படி இப்படி சொல்லலாம், தேவர் சித்தம், பிதாவினுடைய சித்தம். இயேசு வந்ததே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் வந்தார், பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தான் வந்தார். அப்ப பாருங்க, இப்படி நிறைவேற்ற வேண்டும். அவன் விளக்குகிறான், தடை பண்ணுகிறான், வேண்டாயா வேண்டாம், தடை பண்ணுகிறான். இந்த நீதியை நிறைவேற்றது ஏற்றதாய் இருக்கிறது, நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். யோர்தான்ல இறங்கி ஞானஸ்நானம் பெற்ற கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினார். ஒரு சத்தம் வானத்தில் இருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நம்ம நிறைவேற்றும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அதில் அவர் பிரியப்படுகிறார். இன்னைக்கு கர்த்தர் திட்டமாய் நம்மோட பேசுகிறார். யார் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறோமோ அவர்கள் விரும்புகிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார், அவர்கள் ஜெபிக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார், அவர்கள் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். எபிரியர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எது தேவனுக்கு பிரியமானது. எபிரியர் 11:6 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 11:6. விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறோம். விசுவாசமாயிருப்பது அவருக்கு பிரியமானது. நான் சொன்னேன், கீழ்ப்படிதல் அவருக்கு பிரியமானது. பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவது, சித்தத்தை நிறைவேற்றுவது அவருக்கு பிரியமானது. விசுவாசமாய் இருப்பது அவருக்கு பிரியமானது. வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. எது அவருக்கு பிரியமா இருக்குமா? தேவனை விசுவாசித்து நடப்பது. அல்லேலூயா.
கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மையான அஸ்திபாரம் விசுவாசத்தில் தான் துவங்குகிறது. நமக்கு எல்லாமே துவக்கம் எதில் தான்? விசுவாசத்தில் தான் துவங்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அதான் தொடக்கம். ரட்சிப்பு அஸ்திபாரமே எங்கே தான் இருக்குது? நம்பிக்கையில் தான் இருக்குது. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே கிருபையினாலே. அப்போ நமக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். ஆனால் இப்போ நம்ம அதை விசுவாசிக்கிறோம். ஏற்கனவே என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி விட்டார், சிலுவையிலே மரித்து விட்டார். ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்னை மீட்பதற்காக ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அந்த இரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன், அந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிறேன் அப்படிங்கிற விசுவாசம் தான் வாழ்க்கையில் எதை கொண்டு வருது? ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அப்போ எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக மூல காரணமாக இருப்பது நம்பிக்கை தான், விசுவாசம்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மையே இங்கே தான் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கமே இங்கே தான் இருக்கிறது. விசுவாசிப்பது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. நம்புகிறேன், ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் தான் சாதிக்கும், விசுவாசம் சாதிக்கும். அதே அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள், 11ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். விசுவாசம் என்ன சாதித்தது, விசுவாசத்தினால் என்ன சாதித்தார்கள், அவர்கள் சாதித்த பட்டியலை அந்த அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காக நின்றவர்கள் என்ன சாதித்தார்கள், என்ன சாதித்தார்கள்? வரிசையாக எழுதப்பட்டிருக்கும். வாசித்து பார்த்தால் விசுவாசத்தின் சாதனை எழுதப்பட்டிருக்கும். நான் சொல்லுகிறேன், விசுவாசம் சாதிக்கும். அல்லேலூயா. சாக கடந்தவர்களை உயிரோடு எழுப்பிற்று. ஆமென். சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தது. பலவீனர்களும் பலவான்களாய் மாறினார்கள். விசுவாசத்தினாலே எரிகோவின் கோட்டை விழுந்தது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதனால சாதிச்சாங்கன்னா விசுவாசத்தினால சாதிச்சாங்க. அப்போ விசுவாசமாக இருப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவது, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பி வாழ்வது, இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை விசுவாசித்து நடப்பது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வார்த்தையை நம்பி வாழ்வது அதுவே ஒரு பெரிய பாக்கியம். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பினான். அதுதான் விசுவாசம். இல்லாதிருந்தும் நம்பினான். சாத்தியமே இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இது இப்படிப்பட்ட ஒரு காரியம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் அது நடக்கும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் அற்புதங்களை அடையாளங்களை செய்தபோது இதன் அடிப்படையிலேத்தான் செய்தார். இதன் அடிப்படையிலே தான் செய்தார். விசுவாசத்தின் அடிப்படையிலே. நம்பிக்கை இருக்குதா? என்னால் முடியும்னு நம்புறியா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் இதை செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்படின்னா என்னால் இதை நிவர்த்தி பண்ண முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? இப்படி கேட்டுட்டு தான் அற்புதம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தில் அடிப்படையில்தான் இயேசு உலகத்தில் நன்மையானவைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்ப விசுவாசமாய் இருப்பது அவருக்கு பிரியமா. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன். அவர் சொல்லி போயிருக்காரு, அவர் சொல்லி போயிருக்காரு, நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளன் அனுப்புவேன் சொன்னார். அது மாதிரி தேற்றரவாளன் அனுப்புனாரா? அனுப்புனார். விசுவாசித்தவர்கள் மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தின் அடிப்படையில். இப்பவும் அவர் சொல்லிட்டு தான் போயிருக்காரு, இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவர் சொல்லியிருக்காரா? ஆமாம். அவர் எப்போ வருவார்? முன்னாலெல்லாம் இயேசு எப்போ வருவார் அப்படிங்கிற ஏக்கம் இருந்துச்சு. இப்போ இயேசு வருவாரா அப்படின்னு கூட கேட்குறான். அவர் இப்போ வர வேண்டாம் பாஸ்டர், கொஞ்சம் நாள் போகட்டும் பாஸ்டர். ஆமாம், இனிமேல் எல்லாமே இப்படி தான். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கிற, இன்றைக்கி கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் இது ஏற்கனவே எழுதப்பட்டவைகள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் காரணம் என்னன்னா அவருடைய வருகைக்கு இது அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, எப்பொழுதும் எப்படி இருங்க, எப்பொழுதும் இப்படியே இருக்காதீங்க. சொல்லுங்க, ஆயத்தமாக இருங்கள். ஒருவேளை இப்போ கூட வரலாம், நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது கூட வரலாம். அல்லேலூயா. நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது
வண்டி ஓட்டுறவங்க ஆயத்தமாக இருந்தா வண்டியை விட்டுட்டு அவங்க மேலே போயிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கார் ஓட்ட தெரிஞ்சா அந்த காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க, எப்போ வேணாலும் வரலாம். இல்லையா சொல்லுங்க. ஆமென். அவர் வருவாருங்கிறத கூட இன்னைக்கு சபை மறந்துட்டு, இயேசு வருவாருங்கிறத கூட இன்றைக்கு சமுதாயம் மறந்துட்டு அவர் சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருவனும். இனி எவ்வளோ பேர் ஆண்டவர் அறிய வேண்டியிருக்கிறது, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு, எவ்வளோ பேர் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. அந்த பொறுமைக்கும் ஒரு அளவு இல்லையா? நீடிய பொறுமையாக இருக்காராம். ஆனாலும் சொன்னபடியே வருவார். இப்போ நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு எழுதியிருக்கிறது. சத்தம் கேட்கும். நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் வர்ற வரைக்கும் நல்லா வாழுவோம். அவர் வர்ற வரைக்கும் நல்லா இருப்போம். அவர் வர்ற வரைக்கும் சமுதாயத்தில் நல்லா இருப்போமே, உயர்ந்திருப்போமே, மேன்மையாக இருப்போமே. அவர் வரும்பொழுது, அவர் வரும்போது, அவர் நம்ம எடுத்துக்கொள்ள வரும்பொழுது, அவர் அண்டை சேர்க்க வரும்பொழுது போகிறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தோம் விசுவாசித்தான். நம்ம விசுவாசிப்பது அவருக்கு பிரியமாக இருக்குமா? என் பிள்ளை இதை நம்புகிறானே, நான் சொன்னதை நம்புகிறானே, என் வார்த்தையை நம்புகிறானே அப்படின்னு அது அவருக்கு பிரியமாக இருக்குமா? நான் சொல்லுகிறேன், நம்முடைய விருப்பத்தை தேவனிடத்தில் சொல்லி நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கிலும் தேவனுடைய விருப்பத்தை பூமியிலே நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்படுவது மேலானது. அதுவே சிறந்தது, அதுவே உயர்ந்தது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். தோத்துறோம். நமக்கு பிரியமானதெல்லாம் அவர் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாரா? கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். அப்படின்னா எல்லாரும் எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆமென். எது ஆமென் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அவருக்கு பிரியம். அவருடைய சித்தத்தை சுயமாய் இந்த பூமியிலே காரியங்களை செய்யாமல் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவது அவருக்கு பிரியம். அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நடப்பது அவருக்கு பிரியம். எல்லா வலது கையை உயர்த்தி. எத்தனையோ நாட்கள் என் விருப்பத்தை தான் உங்ககிட்ட சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன். என் விருப்பத்தை தான் உங்களுடைய சமூகத்தில் சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆனால் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்ற, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தரணும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு பலன் தரணும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தரணும்ப்பா. உங்கள் விருப்பம் நிறைவேறணும் ஆண்டவர், நான் செய்யணும்ப்பா. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த ஜெபத்தின் நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். நாள் வரும், உன்னை மேன்மைப்படுத்துகிற நாள் வரும், உங்களை தூக்கி விடுகிற நாள் வரும், சமுதாயத்தில் உயர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கிற நாள் வரும். கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, தேவ வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்க, தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. இதுவல்ல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவது இதுவல்ல. இதை விட பெரிய இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். இதை விட பெரிய ஒரு வேலையில் உன்னை அமர்த்துவார். இதை விட பெரிய ஸ்தானத்தில் உன்னை அமர்த்துவார். இன்னைக்கு நீ இருக்கிறத விட ஒரு பெரிய இடம் உனக்காக காத்திருக்கிறது. இப்போ நீ இருக்கிறத விட ஒரு பெரிய இடம் உனக்காக காத்திருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சீனா அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போய் அநேகருக்கு உன்னை அதிகாரியா வைப்பாரு, அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமா வைப்பாரு. தேசத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சமுதாயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உன் ஸ்தானத்திலிருந்து உன்னை தள்ள முயற்சிக்கிறார்கள், உன் ஸ்தானத்திலிருந்து உன்னை விழத்தள்ள முயற்சிக்கிறார்கள். கர்த்தர் விடமாட்டார், கர்த்தர் ஒருபோதும் விடமாட்டார். நீ இறங்கி வரமாட்டாய். ஆமென். மேலே 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 போகிறதற்கான வழிகள் உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய பார்வையிலே பிரியமாய் நடந்தால், நீ கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு ஏற்றதாய் நடந்தால், இதுவல்ல அநேகருக்கு முன்பதாக நீ அறியப்பட்டிருப்பாய்.
தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். இந்த தேவ வார்த்தைக்காக எல்லாம் கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற ஏக்கத்தோடு போங்க. அது உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் ஆராதனைக்காக நன்றி. உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை தேட உம்மை மகிமை கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை கலந்திருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இவருடைய வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள், இவருடைய பிரயாணங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்க. அனுகூலமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.